அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரின் மீதும் ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் சொரிந்திருக்கிறான். அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் கணக்கிட்டு பார்க்க முயற்சித்தால் நிச்சயமாக அது நம்மால் இயலாது என்று சொல்லுகிற அளவிற்கு எண்ணிலடங்காத கருணையையும் அன்பையும் ரஹமத்தையும் அருட்கொடையும் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரின் மீதும் சொரிந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளை பெற்றிருக்கிற ஒரு மூமின், ஒரு மனிதன் அதை பாதுகாத்து போற்றி அதை அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில் அதனை பயன்படுத்தினால், அதை பெற்றிருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அதனை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். உலகத்திலையும் நன்மையாக மாற்றுகிறான், ஆகரத்திலையும் நன்மையாக மாற்றுகிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில சூரத் இப்ராஹீமில 14வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். லயின் ஸகரத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். அது செல்வமாக இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நன்றி செலுத்தினால் இது அல்லாஹ்விலிருந்து கிடைச்சது என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி தருகிறான். அப்ப இந்த அருட்கொடைகள்ல மிக மிக உன்னதமான உயர்ந்த முதலிடம் வைக்கிற அருட்கொடை எதுனா இறை நம்பிக்கை. அதுக்கு இணையானது கிடையாது. நேர்வழி இஸ்லாம் என்ற இந்த பாக்கியம். அதற்கு அடுத்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் என்பதைத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல திடீரென மெம்பரின் மீது கலீஃபா அவர்கள் ஏறி அழுகிறார்கள். கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்தி விட்டு உரையாற்றுகிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, கலீஃபா அவர்களே, அமீருல் மோமினின் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படித்தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரின் மீது ஏறி கண்ணீர் சிந்தி விட்டு சில உபதேசங்களை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். ரெண்டு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துறாங்க. அன்புக்குரிய நல்லடியார்களே, இந்த ஆரோக்கியம் என்பதுதான் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நட்பாக்கியங்களில் மிக மிக உன்னதமானது. ஏன்னு சொன்னா, ஒருவர் நீண்ட நாள் வாழ்வது பெருசு இல்லை. ஒரு 80 வயசு 90 வயசு வரை வாழ்றாரு, ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு 60 வயசுலேருந்து உடல்நல கோளாறால் சீரழிந்தால் அது வாழ்க்கையாக இருக்குமா? அப்ப நீண்ட நாள் வாழ்வது பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லது ஒருவருக்கு செல்வத்தை செல்வாக்கை அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கிறான். வீடு வாசல் காரு பங்களா, லட்சக்கணக்கில் வருமானம், கோடிக்கணக்கில் வருமானம், ஆரோக்கியம் இல்லை. இப்ப அதெல்லாம் அவருக்கு பயனளிக்குமா? பயனளிக்காது. அப்ப ஆரோக்கியம் தான் முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இன்னும் சொல்வதா இருந்தா, நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, எல்லார்ட்டையும் இருக்குது. எதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லையோ அதையெல்லாம் நம்ம பேசி கவலைப்பட்டு பேசுவோம். இதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. ஒருத்தர் ஏழ்மையில் இருக்காருன்னு வைங்க, செல்வத்தை நமக்கு எது நடக்கலையே, அவர் அப்படி இருக்கார் இப்படி இப்படி ஒவ்வொன்றா அடுத்தவரை பார்த்தால் அது நம்மை நாமே வருத்தி கொண்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு நம்ம பேசுறது மனிதனுடைய இயல்பா இருக்குது. பெண்கள்கிட்ட நீங்க அதிகமா பார்க்கலாம். ஆனால் உண்மையில் நம்மள்கிட்ட என்ன இருக்குது என்பதை உட்கார்ந்து நீங்கள் பார்த்தா, ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நம்ம எப்ப தெரியுங்களா புரிவோம்? ஆரோக்கியம் நம்மை விட்டு நகரும் பொழுது, ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுதுதான் நமக்கு அது விளங்கும். இப்ப விளங்காது. என்ன சொன்னாலும் இன்னைக்கே ஜிம்மால இதை பத்தி நம்ம 3/4 மணி நேரம் பேசினா கூட நம்ம அப்படி உதறிட்டு தான் போவோம். ஏன் தெரியுங்களா? பாதிப்பு என்று வராமல் மனிதன் உணர மாட்டான். பொதுவா இஸ்லாத்துடைய ஒரு அம்சம் என்னன்னா, குர்ஆன் மூலம் நீங்க பார்க்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இஸ்லாம் சொல்லும். வருமுன் காப்போம் இஸ்லாத்துடைய அடிப்படை. சைத்தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவான், அவன் விரோதியாக்கிங்க, முன்னாடியே சொல்லியாச்சு. நீங்க இப்படி நடந்தால் இப்படி ஆகும், எச்சரிக்கையா இருந்துக்குங்க. குர்ஆன் பூரா நீங்க பார்க்கலாம். அப்ப இதே முன்னெச்சரிக்கையை இந்த
ஆரோக்கிய விஷயத்திலே நம்ம என்ன செய்யதில்லை, கடைபிடிப்பதில்லை. நீங்க ஆரோக்கியத்தை இன்னும் நம்ம சொல்றதா இருந்தா தெளிவா, ஆரோக்கியத்தை அருட்கொடையாகவே நம்ம பார்க்கல. நம்ம என்ன செய்யலைங்க, அது ஒரு அருட்கொடை, நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் என்று கூட நம்மில் அநேகர் சிந்திப்பதில்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், சாதாரணமா பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, பேச்சு சரியா வரல, பேச வேண்டிய வயசுல பேச்சு சரியா வரல, மருத்துவர்கிட்ட காட்டுறாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வைத்தியம் வந்துருச்சு. ஓரளவுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கின்ற குழந்தை இருக்குது, சுத்தமா வராம போறது இருக்குது. ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறத ரெடி பண்றதா இருந்தா நீங்க பேப்பர்ல பார்க்கலாம், மருத்துவர்கிட்ட அணுகி கேட்டு பாருங்க. 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் செலவாகும். எதுக்கு? அந்த குழந்தையை பேச வைப்பதற்கு. சரி, 20 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சா எப்படி பேசும்? மேடையில் ஏறி பயான் செய்யுமா? ஆ ஆ அம்மா என்று சொல்வதற்கு அவ்வளவு செலவு. அப்படி சொன்னா அந்த குடும்பம் பூரிப்படையும். அப்ப ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருவதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகுது. இது மாதிரி உச்சியிலிருந்து பாதம் வரை நீங்கள் கணக்கிட்டா எவ்வளவு நம்மள்ட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கான், எவ்வளவு ஞாபகத்து இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சிறுநீர் பழுது அடைஞ்சிருச்சுங்க, வாரத்துக்கு ஒரு முறை டயாலிஸ் பண்ணணும். போனீங்கன்னா 5000 ரூபாய் 10,000 ரூபாய். எதுக்கு தெரியுங்களா? நீர் கோர்த்து கொண்டால் மூச்சு திணறும், சிறுநீரை வெளியேற்றணும், வெளி போகாது. இப்ப ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கு உண்டான வேலையை செய்து அந்த உப்பை வெளியேற்றணும். 5000 ரூபாய் செலவு செய்யணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கிறோம், மலஜலம் கழிக்கிறோம்? சாதாரணம். நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம சிந்திக்கிறது இல்லை. ரஹ்மான் நம்ம எப்படி வச்சிருக்கிறாங்கிறத யோசிச்சா நம்ம குறைபாட்டு பாடுவோமா, இறைவனை குறை காணுவோமா? அப்ப இந்த சிந்தனை மூமினிடத்துல வர மறுக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இந்த ஆரோக்கியம் என்பதை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் அவசரமான உலகம், நோய்களுடைய காலமாக இருக்குது. வயசு வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, வசதி வளர்ந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் வயது வித்தியாசம் இல்லாமல் நோய்களுக்கு பஞ்சம் இல்லை. குழந்தையில இருந்து முதியோர் வரைக்கும் நோய். ஒரு வீட்டுக்குள்ள போய் பாருங்க, மருத்துவமனையில ஸ்டாண்டுல குழந்தைக்கு மருந்து, மனைவிக்கு மருந்து, கணவருக்கு மருந்து, பெற்றோருக்கு மருந்து, தனித்தனியா இருக்கு. எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் சிக்கல், அதிகரிச்சுட்டே போகுது, குறையில. அப்ப என்ன இந்த மாதிரி ஆகறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நோயை பொறுத்த வரை 2 விதமான நோய்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வயது மூப்பின் காரணமாக உடல்கள் பலகீனப்பட்டு வரக்கூடிய நோய், பலகீனமாகிறது. இன்னொன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல நிலையில் ஒருவர் இருக்கும் பொழுது அவரை சோதிப்பதற்காக நோயை தருவது. நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தரை டெஸ்ட் பண்றான், என்ன செய்யறான் இந்த விஷயத்துல அப்படிங்கறதுக்காக அவனை அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குறான். இந்த மாதிரி வர்றது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்-சூரா என்ற அத்தியாயத்தில் 80வது வசனம் எடுத்து பாருங்க. நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான், அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறார்கள். அப்ப நோய் என்பது ஆரம்பத்திலிருந்து இருக்குது. இது ஒரு வகை நோய், இது இயல்பானது. இரண்டாவது ஒரு நோய் இருக்கிறது, புறக்காரணங்கள். இந்த நோய் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்பொழுது மிகைத்து நிற்கிறது, இதுதான் அதிகமாக இருக்குது, இது அதிகரிச்சுட்டு போகுது. இந்த நோய் எப்படிப்பட்ட நோய்னு சொன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்களால் ஏற்படுவது, நம்முடைய குணங்களால் ஏற்படுவது, மருத்துவத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதால் ஏற்படுத்துவது. இன்னைக்கு கோடிக்கணக்கிலே, மில்லியன் கணக்கிலே வியாபாரம் மருத்துவ ரீதியில. அப்ப இவைகளால் ஏற்படுவது, இப்படி பல காரணங்களால் இந்த நோய் வருகிறது பாருங்க. இந்த நோயை ஒருவர் கவனப்பட்டால், ஒருவர் சீராக சிந்தித்தால் அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், அதிலிருந்து தன்னை வெளியாக்கி கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் 2 விஷயத்தை பாலடிக்கிறான், மௌத்தாக்குறான். ஹதீஸை படிச்சு பார்த்தீங்கன்னா மௌத்தாக்குறான். ஒண்ணு என்ன? ஓய்வு. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஓய்வை வீணடிப்பது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பாழ்படுத்துவது. அப்ப என்ன நமக்கு விளங்குது இந்த ஹதீஸிலிருந்து? ஒருவர் ஆரோக்கியமா இருக்க முயற்சித்தால் இருக்கலாம், ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கணும்னு கவனமற்று இருந்தால் ஆரோக்கியமற்ற நிலைக்கு போவார். அப்ப இந்த ஆரோக்கியத்தை இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த நோயுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா,
புற்றீசல்கள் போல் மருத்துவமனைகள் பெருக்கெடுக்குது. இப்பவாது எங்கேயாவது இருந்த ஆஸ்பத்திரி போய் வீதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஹாஸ்பிட்டல், இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட், உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட், கோடிக்கணக்கான ரூபாய் அங்கே வருமானம். இதுல இன்னும் நம்ம சொல்றதா இருந்தா குறிப்பா விழிப்புணர்வற்ற ஒரு சமுதாயம் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான். வட்டி வாசிக்கு போகக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, சாராய கடை வைக்க முடியாது, சீட் ஃபண்ட்ஸ் நடத்த முடியாது, எப்படியும் செய்ய முடியாது, ஹலால் ஹராம் பேணணும். ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறவங்க இதுல கவனமா இருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஒரு வட்டியே வாங்கினா கூட மனசார வாங்க மாட்டான் 99%. வழி இல்ல, நிர்பந்தம், மாறிக்கிறேன், பாவம் செய்யறேன், என என்ன பண்றது, இப்படித்தான் பேசுவாங்க. அப்படித்தான் செய்வேன் என்று சொல்பவர்கள் 1% இருக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சம்பாரிச்சு கடைசியில் என்னது, லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கட்டு. ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போனா ஃபர்தாக்களா புர்காக்களா நிக்குது. என்ன காரணம் என்றால் விழிப்புணர்வு இல்லை. ஒரு விழிப்புணர்வு இல்லை. நோய் என்பது அல்லாஹ் ஒன்றை நாடினால் வரும். அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, விழிப்புணர்வு இல்லை. அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த நோய் என்று நான் சொல்வது இந்த சளி காய்ச்சல் தலைவலி சொல்லல. சாதாரணமாக இன்னைக்கு மனிதனை வீழ்த்தக்கூடிய முடிச்சு கட்டக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா பிரஷர். ஒரு மனிதனுக்கு, ஒரு இளமையா இருக்கிற வாலிபர்களுக்கு இருந்தா ஒரு 120, குறைவாக இருந்தா 80 இருக்கணும். ஓரளவு வயசு ஒரு 50 வயசு 130 90 பிரச்சனை இல்லை. ஒரு 60 வயதை தொட்டவருக்கு 150 வரை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 100 150 இருக்கா பிரச்சனை இல்லை. இதை கடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சிறுநீரகம் பாதிப்புக்குள்ளாகும். இன்னும் சில நேரத்தில் ஸ்ட்ரோக்காக மாறும். பார்க்கணுமா இல்லைங்களா? இளைஞர் 40 வயசுங்க, ஒரு தடவை விசாரிக்கிறோம் முந்தா நாள், மனைவிக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு. வயசு எவ்வளவுங்க? 40 40 வயசு. 40 வயசுல அல்லாஹ் சொல்றான், 40 வயதை அடைந்து இளமை வந்தால் அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. 40ல இங்க பினிஷ், லைஃப் பினிஷ், அவ்வளவுதான். அப்ப இப்படி ஆகுவதற்கு மூல காரணம் பிரஷர். சிறுநீரகத்தை பாதிக்கிறது, ஸ்ட்ரோக் அடிக்கிறது, ஏராளமான பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைகிறது. இதுல கவனம் இல்லை. அதே போல சுகரு, இந்த சுகருடைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான சுகர் இருக்குது. ஒன்று பெற்றோர்கிட்ட வருது, ஜெனட்டிக் மூலத்திலிருந்து வருவது. இந்த சுகர் ஒருவருக்கு வருதுன்னு வைங்களேன், டைப் 1 டைப் 2. இந்த டைப் 1 சுகர் வந்தா அவர் விழிப்புணர்வோடு இருந்தால் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளலாம், வெளியே வர முடியாது. சுகர் இருக்கும், ஒன்றும் செய்யாது, கவனமா இருக்கலாம். இந்த டைப் 2 இருக்கு பார்த்தீங்களா, இது வராமல் ஒருவர் நடந்து கொள்ளலாம், வந்தால் வெளியாகலாம். விழிப்புணர்வு வேணும், தெரிஞ்சுக்கணும் எப்படி நடக்கணும், அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப இவைகளை செய்யாம மாத்திரையின் மூலம் வாழ்க்கையை ஓட்டுறது. மாத்திரை மாத்திரை மாத்திரை. ஒருத்தர் சுகர் வருதுன்னு மாத்திரைக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அவர் பேஷண்ட், அவ்வளவுதான். எது வரைக்கும்? மரணமாகும் வரை நீங்க டோஸ் எச்சாயிடு போகும். சில நேரத்தில் கை கால்கள் எடுக்கப்படும், அவ்வளவு தூரம் போறது. என்ன காரணம் விளங்குறது, நம்ம விளங்கி அதுல எப்படி வெளிவரது, அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு விளங்குறது இல்லை. அப்ப இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே மிக குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த நோய்கள் இப்படி அதிகரிக்குது. இந்த நோய்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைப்பு, நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சில செய்திகளை தொட்டு வைப்போம், அல்ல நாடா நம்ம விரிவா ஒரு நேரம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நோய்களுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனப்பதட்டம், மனதில் ஏற்படக்கூடிய பதட்டம், விரக்தி, அதீத கவலை, சோர்வு, இன்னும் சொல்லதா இருந்தா மனசுல எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு எமோஷனலியே இருப்பது. இதுதான் மூல காரணம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க எவ்வளவுதான் ஒரு ஜிம்முக்கு போய் பலசாலியா இருந்தாலும் உள்ளத்தில் குழப்பம் ஏற்பட்டால் முடிஞ்சு. ஒருத்தர் சொல்றோமா நீங்களா, மனசு விட்டுட்டான், என்ன சொல்றோம், மனசு விட்டுட்டான். அப்ப மனசு சரியா இல்லாமல் அங்கே குழப்பமும் அமைதி இல்லாமல் ஆகிவிட்டால் எல்லாம் முடிஞ்சது. இரண்டாவது விஷயம், உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்கம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா கெட்ட பழக்கம், போதை பொருள்களை பயன்படுத்துவது, புகையிலை, புகைப்பிடிப்பதிலிருந்து, மதுவில் இருந்து என்னென்னலாம் இருக்குதோ இதனால் வரக்கூடிய நோய்கள். நான்காவது
கெமிக்கல் உள்ள இந்த மாத்திரைகளை ஆஸ்பத்திரியிலேயே குடியிருக்காரு. காய்ச்சல் வந்தா ஓடி போய் 4 மாத்திரை, தலைவலிச்சா பெண்கள்கிட்ட கேளுங்க, ஆண்கள்கிட்ட சொல்லி விடுவாங்க, வரும்போது 2 மாத்திரை வாங்கிட்டு வாங்க, தலைவலிக்குது. மாத்திரை மாத்திரை மாத்திரை. எந்த, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒருவர் இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முட்டாள். போய்கொண்டே இருந்தால் நம்மளை அது முடிச்சிடும். அது ரெண்டையும் விழிப்புணர்வோடு எதுக்கு போகணும், எப்ப போகணும், எப்ப போகக்கூடாது, இதை நம்ம விளங்கணும். அன்புக்குரியவர்களே, அப்ப இது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மாத்திரை மாத்திரைனா அல்லாஹ் நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகளை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான்னா உணவுக்கு வச்சிருக்கான், மாத்திரைக்கு வைக்கல, கெமிக்கலுக்கு வைக்கல. அது என்ன மாத்திரையா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஹோமியாவா இருக்கட்டும், வேற வேற சித்தாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இங்கிலீஷ்ல நன்மை எவ்வளவு ஜாஸ்தியோ தீமை அவ்வளவு இருக்குது. மற்ற விஷயங்கள் லேட் ஆகும், சரியாக இருக்கு லேட் ஆகும், சைடு எஃபெக்ட் கம்மியா இருக்கு, எதுலையுமே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப வயிற்றுக்குள்ள அதுக்கு வைக்கல, தேவைகளுக்கு தான் அது. இப்ப இந்த மாத்திரை மருந்துகள்ல உட்கொண்டு 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 வேற பிரச்சனைக்கு போறது. இப்படியாக நோய்களுக்கான பலவிதமான வெளிப்புற காரணங்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னு சொன்னா, ஆரோக்கியத்தின் பிறப்பிடம் இஸ்லாம் தான். ஆரோக்கியத்தின் பிறப்பிடம். இஸ்லாத்தை ஒருவர் ஃபாலோ பண்றாருன்னு வைங்களேன், இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குது, ஒன்றை இஸ்லாத்தை நம்ம எடுக்க நடக்கிறோம்னா அது வெறும் சட்டத்தை பின்பற்றது இல்லை, மனிதனுக்கு அது நன்மை பயக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தரும். விஞ்ஞான பூர்வமா இருக்கும், அறிவுபூர்வமா இருக்கும், மனிதனுக்கு நன்மை பயக்கும் அந்த விஷயம். பாருங்க, இஸ்லாத்துடைய இதுல பார்த்தா பல் துலக்குவதில் ஆரம்பிக்குது இஸ்லாம். பல் துலக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, அன்னையிடம் கேட்கறாங்க, வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க, என்ன சொல்லி இருக்கணும், ஒளி செய்வாங்க, தொழுகுவாங்க, திக்ர் எடுப்பாங்க, துவா செய்வாங்க, இதெல்லாம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வந்தால் பல் துலக்குவார்கள். எப்படி பாத்தீங்களா, பல் துலக்குவார்கள். ஏன் பல் துலக்குவார்கள், அங்கேயே ஆரம்பிக்குது இஸ்லாம். பல் துலக்கிற பத்தி நான் பேசல, சின்ன விஷயமா நம்ம அற்பமா கருதுகிறோம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதை அற்பமா கருதுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாமல் இருந்தால் கடமையாக்கி இருப்பேன். எதைய, பல் துலக்கிறது. நம்ம எப்படி இருக்கணுங்கிற அந்த பல்லுல தான் உடலோடு ஹார்ட்டோட பல்லுக்கு சம்பந்தங்க. பல்ல சாதாரணமா நம்ம வீணாக்கி உடச்சி வீசிடுறோம், கழட்டி மாட்டி வீசிடுறோம், அப்ப சிதைக்கிறோம், கவனிக்கிறது இல்லை. இஸ்லாம் சொல்லுது பல் துலக்குவார்கள். உங்களுக்கு தெரியுமா, WHO வேர்ல்டு அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2021 அந்த கொரோனா பீரியட்ல அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கை தெரியுங்களா, நீங்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடையுங்கள். என்ன விழிப்புணர்வு, கைகளின் மூலம்தான் கிருமி பரவுது, கைகளை கழுவி கொள்ளுங்கள். கொரோனா பீரியட் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் போற போல கையக்கழு கையக்கழு. இதை இஸ்லாம் எப்பங்க சொல்லி தந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு, போன வருஷமா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதா ஒது சேரும். தூக்கத்துல எந்திரிச்சு போனா ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, தூக்கத்துல விழிச்சீங்கன்னா பாத்திரத்துல கை விடாத, ஆணுக்கும் பெண்ணுக்கும். உன் உறுப்பு உன் கை எங்கிருந்து தெரியாது, கையை கழுகு. உணவு கை கழுகாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எப்ப சொல்லி கொடுத்தது, எப்ப சொல்லி கொடுத்தது, சிந்திச்சு பாருங்க. நம்ம நின்று கொண்டு நீர் அருந்தாதே, இன்னைக்கு அதான் அசிடிட்டிக்கு காரணம். எப்ப சொல்லி கொடுத்தது, 1400 வருஷம் ஆச்சு. ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒன்றும் இல்லைங்க. அத்தையாத்துல உட்காடுறோம், அத்தையாத்துல உட்காடுறோம் இல்லைங்களா, இந்த அத்தையாத்தில் உட்காருவது யோகாவில மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட, அந்த ட்ரைனிங் எடுக்காதவங்கள்ட்ட நீங்க அப்படி உட்கார சொல்லுங்க, உட்கார முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் மண்டிகால் போடுறோமா இல்லையா, உட்காரணும். எது பழக்கம், அதுல என்ன இருக்குது, உடலுக்கு எவ்வளவோ நன்மை வைக்குது. இன்னும் சொல்றதா இருந்தா, நம்ம தானேங்க ஒன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்றோம், இல்லைன்னா நம்ம சமணகால் போட்டு உட்காந்துக்கிறோம். நீங்க தாய்லாந்து, சைனா, ஜப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டிகால் போட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டால் ஜீரணிக்குது. அப்படி சாப்பிட்டா 2 கால மண்டிகால், நீங்க எதை வேணா பாருங்க, அவங்க நம்மளுடைய செய்திகளை பாருங்கள், மண்டிகால் போட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய உணவு பழக்கம் அப்படித்தான். அப்ப இவைகள் எல்லாம் நம்மளுக்கு 1400 வருஷமாச்சு, கவனம் இல்லை. நம்ம அதுமே சாதாரண விஷயம், இது சாதாரண விஷயம், அது நமக்கு நன்மை பயக்கிறது. ஏனென்றால் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பலகீனமான மூமினை விட பலசாலியான மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படின்னா மற்றவங்களை வெறுக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ பலசாலியா மாறு. எப்படி பலசாலியா மாறு, உடலாலும் உள்ளத்தாலும் பலசாலியா மாறு. அப்படிங்குது இஸ்லாம் விரும்புது. அப்படி இருங்க, நல்லா இருங்க அப்படிங்குது. எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல சகாபாக்களும் சகாபிய பெண்களிலும் இருந்தாங்க நம்மளுக்கு தெரியும். அஹஜாபுடைய போர் நடக்குது,
எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களை திரட்டிட்டு அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு தோழரை மாத்திரம் பெண்கள் குழந்தைகளை வச்சு இந்த கோட்டையில நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. யூதர்கள் என்ன செய்யறான், வழக்கம் போல சதி, ஒரே ஒரு யூதனை தாட்டி விட்டு அங்க யார் இருக்கான்னு பார்த்துட்டு வா தாக்குவதற்காக. ஒரே ஒரு யூதன் வர்றான், கையில வேலை ஆயுதத்தோட வர்றான். ஒருவர் தான் இருக்கிறார். மேல இருந்து பாக்குறாங்க அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியார். மாமி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையோட கூட பிறந்த சகோதரி மாமி. அவங்க சொல்றாங்க, யூதன் ஒருவன் வந்து வேவு பார்க்கிறான், நீங்கள் போய் தாக்குங்கன்னு அந்த பாதுகாப்புக்கு ஒருவரை விட்டு சென்றவட்ட சொல்றாங்க. அவர் யோசிக்கிறார். சஃபியா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அவர்களே மேல இருந்து இறங்கி, நீங்க எடுத்து பாருங்க, தன்னுடைய அந்த இடுல இருக்கிற துணியை எடுத்து இடுப்பு கட்டி விட்டு ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வந்து அவன் தலையில் ஒரே அடி. யூதன் அங்கே வீழுகிறான். போனவன் வரல. அப்ப பாதுகாப்பு இல்லைன்னு யூதர்கள் வரவே இல்லை. யார் செய்யறா? பெண்மணி. இப்படி திடகாத்திரமா இருக்கு இஸ்லாம். அதாவது மரணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆரோக்கியமா இருந்தா கூட மரணம் வரலாம். வாழுவது 10 நாளா இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதை இஸ்லாம் விரும்புது. ரசூல் ஸல்லல்லாஹு சுன்னத்துங்கிறமே. மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சத்தம் வருகிறது, எதிரிகள் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு. மக்கள்லாம் இரவு வேலை எல்லாம் வந்து திகைக்கிறாங்க. திகைச்சிட்டு இருக்கும் பொழுது மக்கள் வந்து வெளியில வந்து என்னாச்சு என்னாச்சுங்கும் போது எதிரில் இருந்து குதிரையில் ஒருவர் வருகிறார். அவங்க யாரு தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர். எங்கிருந்து வராங்க? மதீனாவுடைய எல்லைக்கு அந்த குதிரையில தனியா போய் ஒண்ணுமில்லைன்னு பார்த்துட்டு வர்றாங்க. அப்ப அந்த தைரியம், அந்த நம்முடைய பாஷையில் சொல்ற அந்த தில் வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருங்க. நீ ஏன் அப்படி இருக்கிற? நோயாளியா பேஷண்டா ஏன் வாழ்ற? நல்லா வாழு, அதுக்கு வழிமுறை இருக்குது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அதை பார்த்தோன்னு சொன்னா குர்ஆன்ல நபிமார்கள் எப்படி மரணித்தார்கள் நல்லா சொல்லல. எந்த நபிமார்களை பத்தியும் பெருசா சொல்லல. சொல்லும் பொழுது சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவர் என்ன பேசினார் என்னன்னு சொல்றான். நீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்தை குர்ஆன் பேசுது. எப்படி பேசுது? 10 நாள் ஐசியூல இருந்தாங்களா, ஜின்ன வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ கட்டிட்டு இருக்கிறாங்க. ஜின்னு வேலை செய்யுது. சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, அப்படியே அல்லாஹ் ரோக வாங்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா இருக்கிற நிலையில அல்லாஹ் போய் சந்திக்கும். போய் உள்ள கொண்டு போய் போட்டுட்டு குடும்பம் எல்லாம் இங்க உட்காந்து அழுதுகிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம, பாவ மன்னிப்பு கேட்க முடியாம, நமக்கு தெரியாம மூக்கிலையும் வாயிலும் டியூபை வச்சு அடிச்சுக்கிட்டு 10 ஊசியை போட்டு பாய்சனோட கொண்டு போய் போடுவதல்ல. அந்த நிலை வராமல் அல்லாஹ் எல்லோரையும் காப்பாற்றணும். அந்த மாதிரி வாழ்க்கையில வாழுவதற்கு விழிப்புணர்வு வேண்டும். நமக்கு காசு பணத்தை திரட்டுவதில் இருக்கிற அக்கறை நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதில் இல்லை. இன்னும் சொல்றதா இருந்தா பெண்கள் நம்முடைய இந்த விஷயத்துல ஜீரோ. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஜீரோ. அக்கறையும் இல்லை, கவனம் இல்லை, ஒன்றுமில்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இப்படி இருப்பதால் சின்ன சின்ன வயசுல கண்ட நோய்களில் மாட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? இது மாதிரிலாம் இல்ல, எப்படி தப்பிச்சுதான் வாழ்றது அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்ப முதல் விஷயம், ஒருவருக்கு கவலை வராம இருக்குமா? இன்னைக்கு ஒரு சின்ன 1வது படிக்கிற குழந்தைக்கு எக்ஸாம் கவலை, எக்ஸாம் எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதணும், அதே பதட்டம். காலையில போனா மிஸ் அடிப்பாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு 60, 65, 70க்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒரே பதட்டம். வியாபாரம் சரியில்லை, அது சரியில்லை, பணம் இல்லை, குழந்தைக்கு பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அது பிரச்சனை. டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இல்லை இன்றைக்கு, பதட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எப்படித்தான் இதுல இருந்து மீள்றது, என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு எப்படியோ, நான் யோகாக்கு போறேன், நான் அந்த கிளாஸுக்கு போறேன், நான் என்ன செய்யறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படிங்கிறது வேற. இஸ்லாம் அழகா சொல்லுது. இஸ்லாம் சொல்லுது, என்ன அழகா சொல்லுது? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை, உலகத்தை தூக்கி திருப்பி நிறுத்துற பிரச்சனை, நீயே அழிந்து போவையா, அந்த மாதிரி நிலைமையா, கவலைப்படாத. அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். அல்லாஹ்வை சார்ந்திருப்பவருக்கு அவன் போதுமானவன். சார்ந்து இருக்கணும். அல்லாஹ் நம்புறது இல்லை. நம்புறதுனா இருக்கிறான், அல்லாஹ் இருக்கான் நம்புறது. சார்ந்திருப்பது, அவனை சார்ந்து விடுவது. அல்லாஹ்வை சார்ந்தது. அல்லாஹ்வை சார்ந்து யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் போதுமானவன். யார் சொல்றா? ரப்புல் ஹிஜ்ஜத் சொல்லுகிறான். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிடணும். என்னவா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எனக்கு நீ போதுமானவன், உன்னை தவிர வழி இல்லை என்று நாம் இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், பொறுமையை காக்கணும். எதுலயா இருந்தாலும் பொறுமை இல்லை நம்மள்ட்ட. ஒரு துன்பம் வந்தா குறிப்பிட்ட காலத்திலே அது நம்மை கடக்கும். எதுவா இருந்தாலும்
சபரு வேணும். அதனாலதான் அல்லாஹ் இன்னல்லாஹ மஹஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு சகித்துக் கொள்வோரோடு நான் இருக்கிறேன். சகிச்சுக்கணும். நோயா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், சோதனைகளாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சபரு வேண்டும். சபரு இருந்தா அந்த பிரச்சனையில நம்ம வெளியே வரலாம். சபரு இருக்குதா, இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நம்ம செஞ்சாகணும், அடுத்த வாரமே முடிஞ்சாகும். இதுதான் பிரச்சனைகளுடைய மூலமாக இருக்கு. அப்ப சபரு வேணும், அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும், ஈமான் கொண்டிருக்கும் இல்லைங்களா? ஈமான்ல 6 விஷயம் ஈமான் கொள்றோம். அந்த 6வது விஷயம் என்னங்க? நன்மையோ தீமையோ அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. இதுல உறுதியா இருக்கணும். நமக்கு வர்ற துன்பமோ நமக்கு வர நல்ல அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அந்த கலா கதிர் மீது அல்லாஹ்வுடைய தக்தீர் மீது நம்பிக்கை இருந்தால் பயம் நமக்கு வருமா? கவலை வருமா? நம்மை அது ஆழ்த்துமா? கவலை வரும். நம்மை அது உழுக்க கூடாது, நம்மை அது தூக்கத்தை கெடுக்க கூடாது, நம்மை வீழ்த்தி விடக்கூடாது. கவலை வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், வராம இருக்காது. அல்லாஹ் வரும், மனுஷனுக்கு வரும். கண்டிப்பா ஒன்று போனால் ஒன்று வரும், ஒன்று போனால் ஒன்று வரும். அதுதான் வாழ்க்கை. எதுவுமே வராட்டி அன்னைக்கு நம்மளை எல்லாரும் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு மகரீபா இருந்தா ஃபஜ்ர்ல அடக்கிடுவாங்க, ஃபஜ்ரா இருந்தா மகரீபுல இஷாவில் அடக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அப்ப பிரச்சனை வரும், எதிர்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு டாஸ்காக எடுத்துக்கணும், பிரச்சனையாக பார்க்க கூடாது. நமக்கு வச்சிருக்கிற சோதனையாக, அது ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்து மனோநிலையை மாற்றும் பொழுது பல நோய்கள் நம்ம விட்டு ஓடிடும். பதட்டம் தான் மூல காரணம். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னங்க? அவநம்பிக்கை கொள்வது. எதிர்காலத்தை குறித்து அவநம்பிக்கை. நடக்காது, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, டாக்டரே சொல்லிட்டாரு. டாக்டர் இறைவனா? அவனா அவங்களை படைச்சான்? டாக்டரே சொல்லிட்ட, டாக்டர் சொல்லட்டும். டாக்டருக்கு எல்லாம் டாக்டர் நினைச்சா சரியாகும். அந்த நம்பிக்கை வேண்டும். வாழ்றது இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு போறத பார்த்துக்கலாம். இன்றைக்கு நாம் நிம்மதியாக அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொண்ட நிலையில் வாழக்கூடிய பண்பை நாம் வளர்த்த வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, அதே போல பாருங்க, கெட்ட பழக்கம் இன்னைக்கு பசங்கள்கிட்ட சாதாரணமா எல்லாம் செஞ்சா நம்மளும் செய்யறது. புகைப்பிடிக்கிறதுக்கு பாத்தீங்களா, ஆண்டுக்கு எத்தனையோ கோடி பேர் இதுல நோயினால மாட்டி சாகலாம். புகைப்பிடிக்கிறது, நுரையீரல டச் பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் செய்யறோம், நானும் செய்யறேன். புகைப்பிடிக்கின்ற தீமை, போதைப் பொருள்களை பயன்படுத்துறது எல்லாத்துக்கும் மேல இப்ப என்ன தெரியுங்களா? வாய்க்கில் எப்ப பார்த்தாலும் பீடா. அந்த கடை இருக்குது ஒரு பகுதியில் நம்ம ஏரியால, எப்ப பார்த்தாலும் பசங்க இளைஞர்கள் கூட்டம் மொக்கிது. வேற எங்கேயும் வியாபாரம் இல்ல, டீ கடையில, சாப்பிட்ற கடையில, இந்த மாதிரி கடையில போய் மொக்கிறாங்க. வாய்க்கில போட்டு எதையாவது முதக்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆளை சொல்றாரு, வாரம் 1500 ரூபாய்க்கு அதை வாங்கி போடுவான். என்னத்துக்கு ஆகிறது யோசிச்சு பாருங்க. ஜரிதா, பான்பராக்கு, என்னென்னமோ சொல்றாங்க. அது இந்த மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற இதெல்லாம் சாப்பிட்டா இந்த இடத்தில் கேன்சர் வந்தவரை போய் பாருங்க. சித்திரவதை, நரகத்துக்கு தனியா போக வேண்டியதில்லை. வாயில டியூப் வச்சு பல மாதங்களாக உணவு அதன் மூலம் போகுது. தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப யோசிக்கிறது இல்லை. நல்லா இருந்தா இப்ப சொன்னாலும் அதை நம்ம விட போறது இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த மாதிரி தீமைகளை விட்டு முதல்ல வரணும். அதே போல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ், கூலிங், பிரிட்ஜில் இருந்து எடுத்து அதெல்லாம் கேடுதான். ஹார்ட்டை கண்டிப்பா பாதிக்கும். எல்லாம் ஓரளவு எல்லையை தாண்டினால் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், இதை தாண்டி எல்லாரும் செய்யற, சக மனிதர்கள் செய்யற தப்பு என்னதுங்களா? உணவு பழக்க வழக்கம். இன்னைக்கு உணவு, அந்த உணவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆதமுடைய மகனுக்கு சில கவலை உணவு போதும், முதுகு நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். இல்லைன்னா அதை விட அதிகம்னா அரை வயிறு சாப்பிடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு என்ன மூச்சு விடுறக்கு விட்டுரு. அப்படி என்ன அர்த்தங்க? வயிறு புடைக்க சாப்பிடுவது எல்லா நோய்க்கும் காரணம். வயிறு புடைக்க சாப்பிடுறது, சாப்பாட்டுடைய முறைகளை பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா வாயை கொடுத்துருக்கான்ல, அரைத்து நீ நன்றாக வாயை மூடி மென்று விழுங்கினால் தான் அது உடலுக்கு உபயோகமா இருக்கும். அந்த பழக்கம் இருக்குதா? இல்ல. இன்னைக்கு கேடு என்ன தெரியுங்களா? பெண்களையும் பாருங்க, ஆண்களையும் நிறைய பாருங்க, ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் தான் இன்னைக்கு நோய்க்கு எல்லாம் காரணம். என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான மாவுச்சத்தை, கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்தை எக்கச்சக்கமா சாப்பிடறதுனால உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி கொழுப்பாக மாற்றி, ஆண்களாக இருந்தால் வயிறு பகுதியிலே கொழுப்பாக்குது, பெண்களாக இருந்தால் பின்னாடி பக்கம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைகிறது. இப்ப இவைகள்லாம் என்ன ஆகுது? உடலுக்கு தீங்கு. எதுக்கு அப்படி இருக்கணும்? நம்ம விழிப்புணர்வு வேணும். என்ன சாப்பிடணும்? சத்தான உணவு எவ்வளவு இருக்கிறது, அதை பார்த்து சாப்பிட்றது இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது, பிரிஜா, பர்கருங்கிறது, இவைகளை எல்லாம்
ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு விருப்பத்தின் மேல் சாப்பிடுவதில்லை, வாடிக்கையாக்குறது, பழக்கத்துல கொண்டு வர்றது, அத்தனையும் கேடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண்களை பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. தண்ணி குடிக்கிறதுல ஒரு பிரச்சனை, தண்ணி குடிக்கிறதே இல்லை. கடைசியில பாருங்க, கல்லு வந்துருச்சு, அங்க போய் மருத்துவமனையில போய் அவையெல்லாம் சித்திரவதைப்படுத்துறத அனுபவிக்கிறாங்க. என்னத்துக்கு? வாழும் பொழுதே பேணி முறையாக நாம் இருந்தால் இந்த பிரச்சனை வருமா? வராது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் ஏற்படக்கூடிய தவறு. ரசூல் சொல்றாங்க, ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது அப்படின்னு. என்ன அர்த்தங்க? அப்படி உணவுகள்ல ஒரு தெளிவு, கண்ட்ரோல். ஏதோ ஒரு நேரம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது வேற, ஒரு கணக்கில்லாமல் உண்டால் பிரச்சனையில போய் சிக்குவோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்படி சாப்பிடக்கூடிய உணவை நம்முடைய உடம்பை பார்த்துக்கிற 24 மணி நேரம் எல்லாம் கொடுத்திருக்கான். இவைகள் முறையாக ஜீரணிக்கின்ற ஒரு தன்மை நம்மள்ட்ட என்ன இல்லை? உடல் உழைப்பு இல்லை. இப்ப அப்படி ஒரு வாழ்க்கையில் நம்மள்ட்ட இல்லை. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறோம்? வண்டி எடுத்துட்டு போற மாதிரி நிலைமை. பெண்கள் முதல்ல வீட்டுல மாவாட்டிட்டு இருந்தாங்க, தண்ணி போய் கிணத்துல சீண்டிட்டு இருந்தாங்க, உடல் உழைப்பு இருந்தது. இன்னைக்கு என்ன? எல்லாம் சுவிட்ச் போடுறதுக்கு சங்கடப்பட்டு கையில ரிமோட், இங்கேயே உட்காந்து ரிமோட், அதே ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப இந்த மாதிரி ஆனா கேடு, உடலுக்கு கேடு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுகை அதிகாலையில் முதல் விழிக்கின்ற பண்பு வேணும். ஃபர்ஸ்ட் அதே இல்லை நம்மள்ட்ட. பிரச்சனை என்னங்க? தஹஜ்ஜத்தில் இருந்து ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் வேணுமா? 4 மணிக்கு எந்திரிக்கணும், தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கணும், சுபுவுக்கு பாங்குக்கு முன்னாடி எந்திரிக்கணும். இல்லையா குறைந்தபட்சம் என்னால முடியாதுங்கிறியா, ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும். நமக்காக கொஞ்ச நேரத்தை நடப்பது, ஓடுவது, விளையாடுவது, இளைஞர்களா இந்த ஜிம்முக்கு போறது, இது மாதிரி ஆண்கள் செய்யலாம். ஸ்விம்மிங் பண்றது, சைக்கிள் ஓட்டுறது, அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம். பெண்களா இருந்தா என்ன செய்யலாம்? நடக்க முடிஞ்சா நடக்கலாம், வாய்ப்பு இல்லையா, குழந்தை இருக்குது, போக முடியும், வீடுகளிலே நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம். ஏன் இதெல்லாம் நட ஜிம்மால ஏறி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண? நீங்கள் இதுவும் மார்க்கம் தான், இது மார்க்கம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உடலை பார்த்து அல்லாஹ் அமானிதமா கொடுத்திருக்கிறான். அதை நம்ம சீரழிக்கிறதுனால என்ன ஆகுது? குடும்பமே சீரழியுது. ஒரு பெண்ணுக்கு நோய் வந்தா குடும்பமே சீரழியும். பரவாயில்ல விட முடியுமா? வீடுகள்ல நீங்க செய்யலாம். இன்னைக்கு யூடியூப்ல சின்ன எக்ஸசைஸ் போட்டீங்கன்னா சின்ன சின்ன உங்களால் எது முடியுமோ அதை செய்யலாம். செய்யறோமா? அரை மணி நேரம் ஒதுக்குவாங்களா அதுக்கு? அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, கை வலிக்குது, கழுத்து வலிக்குது, மாத்திரை வாங்கி டாக்டர்கிட்ட போ, டாக்டரை மாத்தி மாத்தி மாத்திரை முழுங்கு, இதான் நடக்குதே ஒழிய வெளிவர்றக்கு என்ன பண்றது? வீடுகளில் செய்யலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு அரை மணி நேரம் செய்தால் இரத்த ஓட்டம் மாற்றம் பெறும். வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே நீங்கள் போகும் பொழுது அதனுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள், எந்த சந்தேகம் இல்லை. இப்ப இந்த உணவு சாப்பிட்றதுல, இந்த மாதிரி உடற்பயிற்சிகள்ல செய்வதில் கவனம் இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, குணநலன்கள் மிக மிக முக்கியம். குணநலன். ஒருவருக்கு நோயை கொண்டு வர எழுதுறீங்களா? எரிச்சல் பட்டா கல்லீரல் பாதிக்குது, பொறாமை உணர்ச்சி, கெட்டது நினைப்பது, விரோதம், குரோதம், இவையெல்லாம் என்ன தெரியுங்களா? கேடு விளைவிப்பது. நம்ம நினைக்கிறோம் ஒருத்தட்ட கோபமா பேசிட்டோம், அவன் போயிருவான். அந்த கோபம் அந்த உடம்புக்குள்ள செஞ்ச வினை இருக்கு பார்த்தீங்களா, அது சரியாகுவதற்கு 4 மணி நேரம் ஆகுமா? கோபப்பட்டா என்ன ஆகுது? கண்ணு செவக்குது. ஏன் செவக்குது? கல்லீரல் வீங்குது. ஏன் வீங்குது? மாற்றம் அடையுது உறுப்பு, வேகமாகுது, பிரஷரு, ஒரு அதுக்குன்னு சுரக்கக்கூடிய ஒன்று வந்து சுரக்குது, ஸ்பீட் ஆகுது. ஒரு புலி துரத்தினால், பாம்பு துரத்தினால் எப்படி ஓடுறோம், அந்த மாதிரியான அந்த இதை சமிக்கை போடுது. உடனடியா நம்முடைய பிரஷர் அதிகரிக்கிறது, வேறு வேறு பிரச்சனை வருகிறது. அப்ப குணநலன் வேணும். இன்னைக்கு என்னங்க, வீடுகள்ல பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு 50 வயது 60 வயது மாமியாரு ஒரு 20 வயசு பெண் குழந்தை சிறுமியா மன்னிக்க முடியல. மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை நம்மள்ட்ட, கருணை இல்ல, இரக்கம் இல்ல, பெருந்தன்மை இல்ல. இருக்கிறா நம்மள்ட்ட. வீட்டிலேயே இருக்கிறாங்க, மாமியார் மருமகன் பேசுறதில் நமக்கு ஆகாது, இவர் ஆகாது, அவர் ஆகாது என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளை பார்க்கிறோம் வீடுகள்ல. அப்ப எவ்வளவு விரோதம் பாருங்க. அதே மாதிரி ஒரு சிறுமி தன்னுடைய தாய்க்கு ஒப்ப வயசுள்ள ஒருவரை கணவனுடைய தாயார், தனக்கும் தாயார் தானே, பாக்குறாங்களா? தாய் மாதிரி பாக்குற சிந்தனை இருக்குதா? அப்படிலாம் இருக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்பது? வீட்டுகள்ல கீரியும் பாம்பமாக இருக்கிற பல குடும்பங்கள் உருவாகிடுச்சு. எப்படி இருக்கும் அமைதி? எப்படி இருக்கும்? குணநலன்களுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் பெருந்தன்மை, இரக்கம், கருணை, மன்னிப்பு இவைகளை ஆடையாக்கி கொண்டால்
நோய் உங்கள்ட்ட எட்டி பார்க்காது, பிரஷர் உங்கள்ட்ட வராது. உங்களுக்கு அந்த கல்பு அமைதி அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறவரே அது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். எந்த இடையூறும் வராது. அது இருக்கா நம்மள்ட்ட? இது உடலுக்கு நன்மை. இன்னும் சொல்றதா இருந்தா அல்லாட்ட பெரிய பாக்கியம். 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனம் போய் எடுத்து பாருங்க. மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். யார் தெரியுமா? வானம் பூமி அளவுள்ள சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா மக்களை மன்னிப்பாங்க. தப்பு தான் செய்வான், மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். அவன் சண்டைக்கு தான் வருவான். நீ பொறுத்து போ, நீ இறங்கி போ, நீ கருணையோடு பாரு, நீ இரக்கம் கொள்ளு என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நன்மையாக மாற்று என்று சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப சொர்க்கத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு பண்பாகவும் கேரக்டர் இருக்குது. அது சரியில்லாவிட்டா, எரிச்சல்ல இருந்தா, பொறாமையில் இருந்தா, விரோதத்தில் இருந்தா, குரோதத்தில் இருந்தா, உள்ளத்துல குமுறி கொண்டே இருந்தா, நோய் நம்ம கூப்பிடுறோம், வா எங்கிட்ட வா எங்கிட்ட வா என்பதை அழைக்கின்ற ஒரு செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை எல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகிற அந்த ஆரோக்கியமான அந்த அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழுகின்ற வரை ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் நம்மை அழைக்கின்ற நேரத்திலே அவனை சந்தோஷமாக சந்திக்கின்ற நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என பிரார்த்தித்தவனாக எனது முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இன்னும் நிறைய இருக்குது. உறக்கத்தை கெடுக்கிறது. இரவுல 11 மணியிலிருந்து காலையில் 4 மணி வரை தூங்கலன்னு வைங்க, கல்லீரலோட வேலையை அதான். நம்ம தூங்கிடுறோம். கல்லீரல் என்ன செய்யுமா? உள்ள வந்ததெல்லாம் பிரிச்சு அதை இதையும் டைரக்ஷன் பண்ணி எல்லாம் சரியாக்கி உடல் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். காலையில் எந்திரிச்சா கழிவுகள் வெளியேறும். இப்ப முழிச்சுட்டு இருக்கோன்னு வைங்க, கல்லீரல் ஒர்க் பண்ணாது, எச்சு கம்மியாக்குது. எச்சு கம்மியான என்ன ஆகுது? கழிவுகள் தேங்குது. கழிவுகள் தேங்கினா என்ன ஆகுது? கேன்சர் ஏன் வருது? ஏன் வருது? சளியா வந்து போகவே மாட்டேங்குது. மாத்திரை முழுங்கிட்டே இருக்கிற, மருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிற, வைத்தியத்தை மாத்திக்கிட்டே இருக்க, ஏன் போக மாட்டேங்குது? இரவு சரியா உணங்குனா சரியான முறையில் வரும். உறக்கம் சரியா இருக்கணும். அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாய், அல்லாஹ் வேற சொல்லி மௌத்தா போறேன், என்ன சொல்றது அர்த்தம்? மௌத்தா போறேன். அப்படி ஒரு உறக்கம் இருக்கணும். தூங்குற மாதிரி இருக்கக்கூடாது. தூங்குற மாதிரி பேசினா முழிக்கிறது, லைட் போட்டா முழிக்கிறது, அப்படி ஒரு உறக்கம் இருக்கா இப்போ? அப்ப என்ன காரணம்? நம்ம கையில எல்லாமே இருக்குது. சைத்தான் இருக்குது. வச்சுக்கிட்டு 12 மணி 1 மணி பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு டிவி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? உறக்கம் இல்லை. சரியான முறையில் உறங்கி சரியான முறையில் எந்திரிச்சா உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நேரம் முடிந்துச்சு நமக்கு. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய கூட பிறந்ததுல 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருத்தர் யாருங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு. இன்னொருவர் யாரு? ஹம்சா ரலியல்லாஹு. 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையில பிறந்தவங்க. இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள். ரசூல் தான் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் ஞாபகம் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு சிறப்பான துவாவை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் சொல்றாங்க, ஆஃபியத்தை கேளுங்கள். அதுவே சொல்றாங்க. ஹதீஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா அது சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியுமா? அது இருந்தா தான் அமல், அது இருந்தா தான் நின்று தொழுக முடியும், இருந்தா தான் அஜி செய்ய முடியும், இருந்தா தான் தாவா செய்ய முடியும், இருந்தா தான் நீங்க எந்த அமலையும் செய்ய முடியும். அது சிதைந்து விட்டால் காசு இருந்து, பணம் இருந்து, வாழ்க்கை இருந்து எல்லாம் நஷ்டமாகிவிடும். அதனால வருமுன் காப்போம். நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுங்களா? வாக்கிங் போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லணும். போயே ஆகணும், வந்துருச்சு அவ்வளவுதான். அப்போ என்ன பிரயோஜனம்? வர்றதுக்கு முன்ன ஒருத்தர் சொல்லணுமா? நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? நம்ம அவரவர் அல்லாஹ் கிஃப்டா கொடுத்திருக்கிறான், அமானிதமா கொடுத்திருக்கிறான். இதை பேணி போற்றி பாதுகாத்தால் அதிகப்படுத்துவேன். ஆரோக்கியத்துக்கு முயற்சி செஞ்சா அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்லுகிறான், செல்வத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா அதிகப்படுத்துவேன். அல்லாஹுடைய வாக்குறுதி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுத்தாருங்கள். சஹாபாக்கள் சூழ இருக்கிற அந்த அவையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும் மஃபிர்லி வாஃபினி வர்ஜுக்குனி என்று 4 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஒன்று, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு, வரஹம்னி என் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு, வாஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, வர்ஜுக்குனி எனக்கு உணவு விஸ்தீரத்தை கொடு, வாழ்வாதாரத்தை கொடு. எல்லாமே அதுல அடங்கிருச்சு. அல்லாஹ்வே மன்னிச்சுக்கோ, எனக்கு உண்மையில கருணை எனக்கு கொடு, ரஹமத்தை கொடு,
எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, வாழ்வாதாரத்தை கொடு. யார்கிட்ட கேட்கறது? அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அல்லாஹ்ட்ட ஒருத்தர் கேட்டுட்டாருன்னா வருமா நோய்? வந்தால் சோதனையா வரும். அப்படி வந்தால் அதில் வெற்றி கொள்ளலாம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை உணர்ந்து கொண்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.